கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் அவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஏசாயா 54 அதிகாரம் 10 ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி 54 அதிகாரம் ஏசாயா 54 அதிகாரம் 10 பார்க்கிறோம். அதை தான் ஆண்டவர் இந்த ஆண்டுக்கு வாக்குத்தத்தமாக உங்களுக்கு தருகிறார். அவர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர், உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபைங்கிறது ஒரு பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பு வேலியாக உங்களை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. அவருடைய கிருபை எந்த விதத்திலையும் உங்களை விட்டு மாறாது. மனிதர்கள் மாறலாம், நம்ம நம்பி இருக்கிற எல்லாரும் நம்மளை விட்டு விலகலாம், ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் அவர் கண்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதனால நீங்கள் எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர். எத்தனையோ கஷ்டங்களில் பிரச்சனைகளில் நீங்கள் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டுலேருந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். அந்த எல்லா கஷ்டங்களையும் இந்த ஆண்டில் ஆண்டவர் இந்த நாளில் நீக்கி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் நம்மேல் மனதுருகிற கர்த்தர், கிருபையை மாறாதவர், சமாதான உடன்படிக்கை மாறாமல் இருக்கும். எசேக்கியேல் 37 அதிகாரம் 26 சொல்லியிருக்கிறாரு, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். அந்த சமாதான உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நித்தியமாக நம்மளுடைய இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிற எல்லா காலம் முழுவதும் நமக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நமக்கு சமாதானத்தை தருகிறவர். யோவான் 14 அதிகாரம் 27 பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தை தேடி எத்தனையோ பேர் பல இடங்களுக்கு அலைகிறாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க, எத்தனையோ காரியங்களை செய்கிறாங்க, எத்தனையோ பரிகாரங்களை செய்கிறாங்க, தங்களுடைய உடலை வருத்தி கொள்கிறாங்க, ஆனாலும் சமாதானம் கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தை தருகிற தேவன். அவரை தவிர வேறு யாராலும் சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் சமாதானம் இருக்கும், எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் இருக்கும். நமக்கு அந்தந்த நேரத்துக்கு கர்த்தர் ஆலோசனை தருவார், அந்தந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஆட்களை உதவிக்கு தருவார். அதில் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாயின் ஒரு விதவை பார்த்தீங்கன்னா, அந்த விதவை அவளுடைய கணவனும் கிடையாது, ஒரே ஒரு மகன், அவனும் மரித்து போனான். அப்போ கண்ணீரோடு அந்த பாடையில் அந்த மகனை கடத்தி கொண்டு விட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போனார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனால் ஆண்டவர் தேடி வந்தார். அவர் மனது உருகி அந்த பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்திருன்னு சொன்னார். உடனே அவன் எழுந்தான். அந்த மகனை அவள் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு சென்றாள். அப்படி ஆண்டவர் மரண தருவாயில் நீங்கள் ஒருவேளை யாரையாவது வைத்து கொண்டு கண்ணீரோடு ஆஸ்பத்திரிகளில் அல்லது வீடுகளில் டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் அந்த மரண கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல் குஷ்டரோகி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி மனது உருகி அவனை தொட்டு சுகப்படுத்தினார். அந்த நேரமே அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கத்துறான். சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ சத்தம் போடாத, அமைதலாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை கேட்டார். அவன் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னான். அப்படி நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிடுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இறங்குவார். அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான்னு கேட்டார். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னான். உடனே ஆண்டவர் அவனுடைய கண்களை தொட்டு, நீ பார்வை அடைவாயாக அப்படின்னு சொன்னார். அவன் பார்வையை பெற்றான். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரிடத்துல வரணும். கர்த்தர் மனதுருகுகிற கர்த்தர். அதனால அவர் நம்மளை தேடி வருவார். இல்லாவிட்டால் நம்ம அறிந்து
கொண்டோமானால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அறிந்து கொண்டோமானால், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் காணாதவர் போலவோ கேளாதவர் போலவோ இருக்க மாட்டார். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். இந்த நேரத்துல நீங்க கூப்பிடுங்க, கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா பாவம், சாபம், வியாதி, பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை தான் இந்த வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர். அவர் யாரும் கஷ்டத்தோட இருக்கணும், கண்ணீரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தும் பாராத மாதிரி இருக்கிறது தேவன் அல்ல. அவர் மனது உருகுகிற கர்த்தர். மனதுருகிறது மட்டுமல்ல, விடுதலையையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நீங்க அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கையில சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைவாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஊய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஊய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே நம் கால்களை கண்மலையின் மேல் கண்மலையின் மேல் நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம், நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, அந்த புது வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை நீர் சொன்னீர் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே இந்த மக்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறீர் என்று ஆண்டவரே ஏசப்பா அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த நிலைமையில இருந்தாலும், பாவத்தின் பிடியில் இருந்தாலும், சாபத்தின் பிடியில் இருந்தாலும் ஏசப்பா, வியாதியின் பிடியில ஆண்டவரே, பிசாசின் பிடியில அடிமைப்பட்டு ஆண்டவரே விடுதலை அடையாமல் ஆண்டவரே திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்கள் மேல் மனதுருகி அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்ல தேவனாயிருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறேன். ஏசப்பா, நீர் அப்படியே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இதை விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே எந்த தீங்கு பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி ரத்த கோட்டைகளை வைத்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்பொழுதும் தியானிக்கிற வசனத்தை நீங்க ஆசீர்வதிங்க, அதுவும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 12:14. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். நம்ம நாடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எதை நாடணுமா? சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும். சமாதானம் எல்லாருக்கும் தேவை. சமாதானம் இல்லாமல் நான் எத்தனையோ பேர் வேறு இடங்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கோ, புனித யாத்திரைனையோ, புனித ஸ்தலத்தில் புனித நீராடுறாங்க, இதெல்லாமும் செய்கிறாங்க. தங்களுடைய சரீரத்தை வருத்தி கொள்கிறாங்க. கால்நடையாக நடந்து செருப்பு இல்லாமல்
ஆண்டவரே அவங்கெல்லாம் அறியாமல், கர்த்தருடைய மகத்துவத்தை அறியாமல், கர்த்தருடைய வல்லமையை அறியாமல் தான் சமாதானத்தை தேடி அலைகிறாங்க. நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக சிலுவையிலே நீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திரு, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு விடுதலை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். பூமியிலே சமாதானம் அப்படின்னு சொல்லி தான் தூதர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு சொல்லி மேய்ப்பர்களுக்கு அறிவித்த பொழுது பரமசேனையின் திரள் அப்படி தான் சொன்னாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொன்னாங்க. ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நான் சமாதான பிரபு, அவருடைய நாமம் சமாதான பிரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆதியாகமம் 49:10 பார்த்தீங்கன்னா, அவர் சமாதான கர்த்தர். மீக 5:5 சொல்லுகிறது, அவர் சமாதான காரணர். ஏசாயா 9:6 தான் சமாதான பிரபு என்ற நாமத்தை உடையவர். ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தை அருளி செய்கிற தேவன். நமக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையே தொலைத்துடுறாங்க. வீட்டில் கணவர் குடிகாரராக இருக்கிறாரு, எந்த நேரமும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாரு, வீட்டில் சமாதானமே இல்லை, பிள்ளைகளை வைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு எந்த காரியமும் நம்ம செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிலாம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்க சில சமயங்களில் முடிவெடுத்துடுறாங்க, நம்ம செத்துட்டோன்னா நமக்கு சமாதானம் கிடைக்கும், இவரை கூட இருந்து வாழ்க்கை நடத்துகிறத விட நம்ம செத்து போயிடலான்னு சொல்லி சமாதானம் இல்லாமல் தற்கொலை செய்து மடிந்து போகிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் சமாதான காரணர், நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தை கொடுக்கவே இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அதனால் அந்த சமாதான பிரபுவாகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சமாதானத்தை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 3 காரியங்கள் நம்ம சமாதானத்தை பெறுவதற்கு 3 காரியங்களை நம்ம பின்பற்றணும். முதலாவதாக சங்கீதம் 119, 164 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை என்ன செய்யணும்? நம்ம நேசிக்கணும். நேசிக்கிறது மாத்திரமல்ல, அதை வாசிக்கணும், தியானிக்கணும், அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும், மிகுந்த சமாதானம். சமாதானம் மட்டும் இல்லை, மிகுந்த சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் நிறைய வசனங்கள் அந்த சமாதானத்தை பற்றி சொல்லுகிறது. நம்ம வேதத்தை அறியாதனால வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்படிதான் நம்ம வேதத்தில் எவ்வளோ மகத்தான காரியங்கள் இருக்கிறது. அந்த மகத்தான காரியங்களை நமக்கு சுதந்திரிக்காம நம்ம என்ன செய்யறோம்? அறியாம போகிறோம். அதனால வீணான பிரச்சனைகள் குடும்பங்கள்லையும் சமுதாயத்திலையும் தனி மனிதனுக்கும் ஏற்படுகிறது. அதனால சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார். அப்போ அனுதினமும் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் முதல் 2-3 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அந்த வேதத்தை நம்ம அனுதினமும் இரவும் பகலும் எப்பொழுதும் அதை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும். நம்ம பச்சையா செழுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நம்ம நேசிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ அந்த வேத நம்ம நேசித்தோம்னா நமக்கு நிச்சயமா அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். நம்ம செழிப்பா இருப்போம். இந்த உலகத்துல ஒரு குறையும் இல்லாமல் நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால இந்த நாட்கள்ல நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வேதத்தின்படி நடந்தீங்கன்னா நிச்சயமா அந்த வேதம் உங்களை பாதுகாக்கும். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? அந்த பாதைக்கு வெளிச்சமா தீபமா இருக்கிற அந்த வசனத்தை நம்ம அனுதினம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே வெளிச்சமா இருக்கும். நமக்கு எந்த விதமான இருளின் அதிகாரங்கள் நம்ம மீது செயல்பட முடியாது. பிரியமானவர்களே, அதனால இந்த
சமாதானத்தை பெறுவதற்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நல்லா வேதம் வாசித்து தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்போ கர்த்தரை நம்ம உறுதியாக நம்பி இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமா நமக்கு சமாதானத்தை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். முதலாவது பார்த்தோம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதே போல அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்படி உண்டா? பூரண சமாதானம். எல்லாமே அதிகம்தான், பூரணமா, பெர்ஃபெக்ட், கம்ப்ளீட் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம நாடணும் அப்படின்னு சொல்லி அந்த எபிரேயர் 12:14 சொல்லுகிறது. சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள். அதைத்தான் நம்ம நாடணும்னா. இங்கிலீஷில் அதுக்கு என்ன வேர்டு போட்டுக்குன்னா ஃபாலோனா அதை பின்பற்றணும், சமாதானத்தை பின்பற்றணும், பரிசுத்தத்தை பின்பற்றணும். மூன்றாவதாக இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 4:6-7 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் அவருக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். யாராலும் அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அது நம்முடைய சிந்தையை தேவ சமாதானத்தினால் நிரப்போம். எதுக்காக நம்ம கவலைப்படணும்? எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அந்த ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஸ்தோத்திரம் நம்ம நேற்றுமின்றி என்று மாறாத இயேசு கிறிஸ்துவ நம்ம ஸ்தோத்திர பலியினால, நம்ம உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினால அவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். முதலாவது வேதத்தை நல்லா வாசிக்கணும், மிகுந்த சமாதானம் உண்டு. ரெண்டாவது கர்த்தரை நம்பி இருந்தோம்னா நமக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால நம்மளுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்கும் பொழுது தேவ சமாதானம் உங்கள் சிந்தையும் இருதயத்தையும் காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை நம்மளை அண்டாது. எப்படி ஒரு தாமரை இலையில தண்ணி ஒட்டாதோ அதே போல நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது நல்லா வேதம் வாசித்து ஜெபித்து அவரையே நம்பி இருக்கும் பொழுது எந்த பாவமும் நம்மளை தொடாது. எந்த பிரச்சனையும் எந்த தீமையும் நம்மளை தொட முடியாது. ரெண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள். ஏன் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:15-16 நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 11:45 எழுதியிருக்கிறத இந்த பவுல் இந்த பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த தேவனை பரிசுத்தமாக இருந்தால் தான் தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதே போல மத்தேயு 5 அந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்கிறார் 8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்ம ஆண்டவரை தரிசிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயத்துல பரிசுத்தம் இருக்கணும். அந்த பரிசுத்தம் இல்லாட்டனா நம்மளால இயேசுவை தரிசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்தத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ பரிசுத்தத்தை தருகிறது எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடணும். ஆண்டவரே உடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரிப்பார். தொடர்ந்து நம்ம பரிசுத்தத்தில் இருக்கக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். எந்த பாவமும் நம்மை அண்டாதபடி பரிசுத்தத்தில் நாம முன்னேறி செல்லும்படி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். ரெண்டாவது, நம்ம எப்படி பரிசுத்தமாகலாம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஆண்டவர் சொன்னாரு,
பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தாவி வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படி நம்ம பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோட பெற்றுக்கொள்ளணும். ஏசாயா 11:28 அதை தான் சொல்லுகிறது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆண்டவரோட ரகசியங்களை பேசுறான் அப்படின்னு சொல்லி தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோட நம்ம பெற்றுக்கொள்ளணும். யோவான் 16:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி என்ன செய்யுமா அப்படின்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எது பாவம், எது அநியாயம், எது நீதி, எது நியாயம் அப்படிங்கிறத அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகலாம், என்ன பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து பேசுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல வரும்படியாக நீங்க காத்திருந்து ஜெபிக்கணும். காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை நிறைப்பார். அப்போ தீமைக்கு நீங்க விலக்கி பாதுகாக்கப்படுவீங்க. அப்படி நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கலாம். மூன்றாவதாக வேத வசனம். நம்ம அந்த வேத வசனத்தை நல்லா படிக்கணும். அதை தான் சங்கீதம் 119 நம்ம பார்க்கிறோம். 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அதே போல பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிற அந்த சங்கீதம் 119:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தான். அப்போ நம்மளுடைய வழியை நம்ம சுத்தப்படுத்தணும்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அதுதான் நம்மளை சுத்தப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. இப்போ முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகம் நம்மளை தீமைக்கு விலக்கி காத்து நம்மளை பரிசுத்தமாய் காத்து கொள்கிறது. மூன்றாவதாக வேத வசனம். எதனால வேத வசனம் நம்மளை சுத்திகரிக்குமா? வேத வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். அப்படி 3 பாயிண்ட்டே நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்தாவின் அபிஷேகம், மூன்றாவதாக கர்த்தர் தந்த அந்த வேதத்தின் வசனங்கள். ஒவ்வொரு வசனங்களும் ஜீவன் உள்ளது. அந்த வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியம் தருகிறது. அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அப்போ அழிவுக்கு தப்பு வைக்கிறாரு, சரீரத்தில் உள்ள வியாதிகளையும் குணமாக்கிறார். அப்படிப்பட்ட வசனம் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. இந்த ராஜாக்கள் காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேதத்தை போதிக்கிறதுக்குன்னே ஆசாரியர்களில் வைத்திருந்தாங்க. அப்படி அவங்க வேதத்தை என்ன செய்தாங்க, போதித்தாங்க. அப்படியே நல்வழியில் நடந்தாங்க. அப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் செம்மையான வழியில் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த வேத வசனம் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. யோசபாத் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான். அவனுக்கு விரோதமாக அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், இன்னும் யார் யாரெல்லாம் சத்துருக்களாக இருந்தாங்களோ எல்லாருமே அவருக்கு எதிராக வந்தாங்க. அவங்களோட அழிக்கணும். இத்தனை மனுஷரை, இத்தனை யுத்த வீரர்களை அவன் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதே போல் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி ஒருவரை ஒருவர் கொலை செய்தாங்க. அத்தனை பேரும் மடிந்தாங்க. அவங்க எல்லாரும் ஓடி போனாங்க. ஒருவர் கூட அந்த இடத்துல நிற்கலை. அப்படி ராஜாக்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தாங்க. என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடும் பொழுது ஆண்டவர் அவங்கள விடுதலை ஆக்கினார். எசேக்கியா ராஜாவும் தன்னுடைய வியாதியிலிருந்து நீங்கும்படியாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏசாயா தீர்க்கதரிசிமல உனக்கு காலம் முடிஞ்சுது, நீ இந்த வியாதியினால செத்து போவா அப்படின்னு சொன்னார். அதனால நீ வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் மனம் கசந்து அழுதாரு. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உத்தமமா நடந்தேன், எனக்கு ஏன் இந்த நோய், ஏன் எனக்கு மரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி வாசல்கிட்ட தான் போயிருக்காரு. ஆண்டவர் திரும்பி, நீ அவங்கிட்ட போய் உன் நோயை நான் குணமாக்குவேன்னு சொல்லி
நான் உன்னை குணமாக்குறதுனால நீ 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவா அப்படின்லாம் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். அப்படி ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். இந்த வேதத்தில் எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு சுதந்திரமாக்கி அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த வேத வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களை நல்வழிப்படுத்தும். வியாதியிலிருந்தும், வறுமையிலிருந்தும், கடன் பிரச்சனையிலிருந்தும், குழந்தை இல்லாத பிரச்சனை, திருமணம் தடை உள்ள பிரச்சனை, இன்னும் வேலை இல்லாத பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கி உங்களை இந்த உலகத்தில் உயர்த்துவார். நீங்கள் ஒன்லி என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சரணடையணும். ஏசப்பா நீங்கள் தான், எனக்கு உண்மை தவிர வேற வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டையும் நீங்கள் நாட வேண்டும். எதையெல்லாம் நாடணும்? சமாதானத்தை நாடணும். அதுக்கடுத்தது எதை நாடணும்? பரிசுத்தத்தை நாடணும். ஏன்னா வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுகிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். இப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த தீட்டு உள்ளதெல்லாம் ஒன்றும் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து அதற்கு தான் நமக்கு முன்மாதிரியை வைத்தார். இந்த உலகத்தில் அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆனால் அந்த ஆண்டுகள் எல்லாரும் எந்த தீமையும் எந்த பரிசுத்த குலைச்சலும் அவர் செய்யவே இல்லை. அவர் பரிசுத்தமாக இருந்தார். அவர் பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவர் யார் யாரை தொட்டாரோ, யார் யாரை குணமாக்குனாரோ எல்லாருக்கும் பரிபூர்ண விடுதலை. முடவர்கள் நடந்தார்கள், கண்ணு தெரியாதவங்க பார்வை அடைந்தாங்க, அதுக்கப்புறம் செவிடர் கேட்டாங்க, அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போச்சு, ஊமையர்கள் பேசினார்கள், சப்பானிகள் நடந்தார்கள். எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த பரிசுத்தம். அப்போஸ்தலர் 10:38 அதுதான் சொல்லியிருக்கு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார், அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லாரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. அதனால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டோர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த நேரத்தில் நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம், நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமை குன்றி போக இல்லை ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, உம்மை விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நீர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எதை நாட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். சமாதானத்தை நாட வேண்டும், பரிசுத்தத்தை நாட வேண்டும் என்று ஆண்டவரே எபிரேயர் 12:14 சொல்லுகிறபடி ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீர் தான் போதித்தீர். ஆண்டவரே வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவப்படவும், ஆண்டவரே இயேசப்பா உண்மையே நம்பி ஆண்டவரே இந்த உலகத்தில் ஜீவியம் செய்யவும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவும் ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாவத்துக்கு விலகி ஆண்டவரே பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே இயேசப்பா, நீங்க இறங்குங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். ஆண்டவரே அப்படி நாங்கள் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக காணப்பட அநேகரை ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய பாதத்துக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆதரவாய், ஆறுதலாய், ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிறதாய், பரிசுத்தத்தை கொடுக்கிறதாய் இருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.